السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக கடந்த கால அந்த வாழ்க்கையை நினைத்து நிகழ்காலத்தினுடைய அந்த அமைப்புகளை சரி செய்து ஒரு மனிதர் வாழ வேண்டும் என்பதையும், எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாது தன்னுடைய அந்த வாழ்க்கையை அமைத்து அழகான முறையில் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அழகான வாசகத்தை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டி அது சார்ந்த ஒரு வரலாற்று பின்னணிகளையும் நமக்கு அழகான முறையில் உபதேசித்து காண்பிக்கின்றான். அந்த வகையில் அல்லாஹு தஆலா சொல்வான்: அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நீர் அனாதையாக இருந்தபோது அவன் ஆதரிக்கவில்லையா, ஆதரவளிக்கவில்லையா? வஜதக ضالன் ஃபஹதா, நீர் நேரிய வழி அறியாதவராக இருந்த பொழுது அவன் வழிகாட்டவில்லையா? வஜதக ஆயிலன் ஃபஅக்னா, நீர் ஏழ்மை நிலையில் இருந்த பொழுது அவன் செல்வந்தராக ஆக்கவில்லையா? ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், எனவே நீர் அனாதைகளை அடக்க வேண்டாம். வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், யாசித்தவரை விரட்ட வேண்டாம் என்பதாக அல்லாஹு தஆலா ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டதாக இந்த திருமறை வசனத்தை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, மனித வாழ்க்கை என்பது ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட ஒரு பாதையாகும். வாழ்வின் அடிக்கோட்டில் இருப்பவர்கள் எப்போதும் அடிக்கோட்டிலேயே இருப்பதில்லை. ஒரு நேரம் இல்லாவிட்டாலும் கூட மற்றொரு நேரம் உயர்ந்த நிலையை அடைவார்கள். அவ்வாறு உயர்ந்த நிலையை அடைந்த சிலர் தனது முற்கால நிலைமைகளை முற்றிலும் மறந்து விடுகின்றார்கள். ஏதோ தலைமுறையாக செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்களைப் போல பாவனை செய்யக்கூடியவர்களும் இருக்கிறாங்க, பெருமை கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த திருமறை வசனத்தினுடைய விளக்கம். ஆனால் தனது கடந்த காலத்தை என்றும் நினைவில் நிறுத்தி அதற்கு தக்கவாறு தனது வாழ்க்கை நிலையை அமைத்து கொண்டவரே சிறந்த மனிதர் என்ற ஒரு அழகிய கருத்தை தான் இந்த திருமறை வசனம் நமக்கு உபதேசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனுடைய ஒரு வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை மருமகனார் ஹஸ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு சமயம் ஒரு திராட்சை கொத்தை என்ன செய்கிறாங்க, அன்பளிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கின்ற பொழுது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை உண்ண துவங்கும் பொழுது, அதை சாப்பிடுவதற்காக வேண்டி துவங்குகின்ற பொழுது, வாசல்ல பசியாக இருக்கிறது, ஏதாவது தாருங்கள் என்ற ஒரு குரல் கேட்கின்றது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த திராட்சையை அந்த குரலுக்கு உரியவரிடம், யாசகம் கேட்டவரிடம் என்ன செய்றாங்க, கொடுக்கும்படி உத்தரவு போடுறாங்க. சுவையான கனியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டு மகிழ வேண்டும் என ஆசைப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மிக்க ஏமாற்றமாக அந்த நிலை ஆகிவிட்டது. நம்ம ஆசையாக கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சாப்பிடுவதற்காக வேண்டி கொடுக்க வந்தோம்.
ஆனா இப்படி யாசகர் கேட்கிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்க போறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏமாற்றமாக அவர்களுக்கு ஆயிடுச்சு. உடனே அந்த ஏழை இடத்துல போய் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்றாங்க, கேட்குறாங்க, இந்த பழத்திற்கு உரிய விலையை நான் தர்றேன், இந்த திராட்சை பழத்தை நீங்க எனக்கு தர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ஏழையும் என்ன செய்கின்றார், சம்மதித்து அந்த கனியை திரும்ப என்ன செய்கின்றார், கொடுக்கின்றார். அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்ன செய்யப்படுகின்றது, சமர்ப்பிக்கப்படுகின்றது, கொடுக்கப்படுகின்றது. திரும்பவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது அதே ஏழையின் குரல் என்ன செய்கின்றது, கேட்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அலட்சியம் செய்ய தோன்றவில்லை. திரும்ப அந்த பழத்தை என்ன செய்றாங்க, அந்த ஏழைக்கு கொடுத்து விடும்படி உத்தரவு போடுறாங்க. அதனால் மனம் வருந்திய உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரண்டாம் முறையும் அந்த கனியை விலை கொடுத்து அந்த ஏழை இடத்திலிருந்து வாங்கி நாயகத்திடம் கொடுக்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்ண துவங்கும் பொழுது அதே குரல் ஏழையிடம் இருந்து என்ன செய்கின்றது, வருகின்றது. அதை செவியுற்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, இவ்வாறு கேட்குறாங்க. அந்த யாசகம் கேட்கக்கூடிய மனிதரை பார்த்து இவ்வாறு கேட்குறாங்க, அபையாவுன் அந்த, நீ வியாபாரியா, அம் சாயிலுன், அல்லது யாசகம் கேட்பவரா என்று என்ன செய்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு கொஞ்சம் கடிந்து இது பண்றாங்க. ஏன்னா அந்த மனிதர் திரும்ப திரும்ப அந்த பழத்தை வாங்கி திரும்பவும் வந்து யாசகம் கேட்கின்ற பொழுது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு மனோநிலை தான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. அப்பொழுதுதான் அல்லாஹு தாலா என்ன செஞ்சா, இந்த மேற்காணக்கூடிய அந்த திருமறை வசனம் நம்ம ஓதி காமிச்சோம் இல்லையா, அந்த திருமறை வசனம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வினோதமான யாசகரை கடிந்து கொண்டது இறைவனுக்கு கூட பொருத்தமாக படவில்லை. அதனால முற்காலத்தை சிந்தித்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உபதேசத்தை இந்த சமுதாயத்திற்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு என்ன செய்யறான், அல்லாஹு தாலா உபதேசிக்கின்றான். அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்யணும், பார்க்கிறோம். ஆகையினால இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆரம்ப காலத்துல நாம் எப்படி இல்லாம வாழ்ந்திருப்போம், எப்படி இல்லாம கஷ்டப்பட்டிருப்போம். ஒரு காலத்திற்கு பிறகு நமக்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டு வசதிகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த கடந்த கால நிகழ்வை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த உயர் நிலைகளை நாம் அடைகின்ற பொழுது கடந்த கால நிகழ்வை கண்டு மகிழ்ந்து நாம் என்ன செய்யணும், அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்யக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும். அப்படிங்கிறது தான் இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய உயர்வான தன்மைகளோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்து எல்லா நிலையிலும் அல்லாஹ் ரசூல் நமக்கு எவ்வழியை காட்டி தந்தார்களோ அவ்வழியை பின்பற்றக்கூடிய ஒரு சிறந்த நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.